ஹாய் காய்ஸ், வெல்கம் டு N3R vloggers. ஸோ இது என்ன vlog அப்படின்னா, நம்ம மயிலாப்பூரில் இன்னைக்கு மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. ஸோ மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்னால் என்ன அப்படின்னா, மயிலாப்பூரில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி, அதாவது கேம்ஸு, குட்டி குட்டி கேம்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு நமக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்ஸும், நமக்கு பிடிச்ச கேம்ஸு எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். என்னடா இன்னும் என் தங்கச்சி வரலன்னு தானே பார்க்குறீங்க. அவள் ஒரு கிளாஸுக்கு போயிருக்கா. ஸோ அவள் இன்னொரு ½ hourல வந்துடுவா. நாம் அதுக்குள்ளே பொட்டெல்லாம் வச்சு ரெடி ஆகிடலாம். அவள் வந்த உடனே அப்படியே நாம் கிளம்பிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் முகத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 இல்லை 200 மீட்டருக்குள்ளதான் அந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் நடக்குது. ரொம்ப ஜாலியாக நிறைய வாங்கலாம். ஸோ கைஸ், நாம கிட்டத்தட்ட இப்போ பக்கத்துல வந்துட்டோம். சாப்பாடு மனம் அப்படியே வருது. ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது புதுசா பண்ணலாம். எப்பவுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்த உடனே சாப்பாடோட ஆரம்பிக்கிறேன். நானு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்து பண்றோம். எவ்வளவு கரண்ட் இருக்கு. சாப்பாடு நம்ம லாஸ்ட்ல பண்ணலாம். அந்த மயில் பிலி கிருஷ்ணரோட நல்லா இருக்குல்ல. உனக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணு. இந்த மாதிரி கலர் ஜிமிக்கி இல்ல, இது ஒன்று வாங்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க என் தங்கச்சிய சாதாரண வீடியோல பாத்திருக்கீங்க. இந்த வீடியோல என் தங்கச்சிய நீங்க சந்திரமுகியா பார்க்க போறீங்க. கசுமால ஒட்டியானம் அந்த மாதிரி கம்மலை பார்த்தா மாலையை பார்த்தா பைத்தியமா விடுவா. இப்ப பாத்தீங்கன்னா நாம ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சியாச்சு. வந்த உடனேயே என் தங்கச்சிக்குள்ள ஒரு சந்திரமுகிய நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் அந்த கம்மல் கடை இருக்கோ, இந்த மாலை கடை இருக்கோ, அங்கெல்லாம் வரும்போது அவ அப்படியே பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுறா. அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்ப கூட வாங்கிட்டு தான் இருக்கா. எனக்கு இந்த ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு பிடிச்சது என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்லியாச்சு. இவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா இவ வயசுக்கு இவ அந்த ரைட் எல்லாம் போலாம், ரங்கராட்னம். அதுல எல்லாம் முடிஞ்சா ஏத்தி விட்டுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நம்ம சாப்பிடலாம். நமக்கு வயசாயிடுச்சுங்க, அங்கெல்லாம் ஏத்த மாட்டாங்க. நாம போய் இப்போ ஜம்பர்லயும் ரங்கராட்னத்துலயும் ஏறணும்னா போடா வெளியேன்னு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ இவளுக்கான ஷாப்பிங் தான் இது. நமக்கு ஃபுல்லாவே சாப்பாடு மட்டும் தாங்க. எல்லா ஷாப்பிங் வரும்போது ஒவ்வொருத்தரோட டேலண்ட் நமக்கு தெரியும், ஹிடன் டேலண்ட். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நான் ஷாப்பிங் பண்றப்போ என் தங்கச்சியோட ஹிடன் டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, அவ ஒரு பொருள் வாங்குறா. வாங்கின உடனே அவ 90s 80s அம்மா மாதிரி பார்கெயின் பண்றா. அதை பார்கெயின் பண்ணி கேட்கறாங்க. சும்மா 10 ரூபா 20 ரூபா இல்ல, ஒரு 150 ரூபா ஒரு கீச்சைன் அந்த அம்மா சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டா. எனக்கு சத்தியமா புரியவே இல்லை, இவதான் இப்படி பண்றாளா அப்படின்னு.
என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ கைஸ், இந்த vlog இத்துடன் முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒரு தரமான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். ராம் ராம்.